நேற்றைய கேள்விகளுக்கு 43 பேர்கள் சரியான விடைகள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய கல்வி வளங்களை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இன்றைய கேள்விகள்: குளிப்பது எத்தனை வகை? குளிப்பது எத்தனை வகை? அவைகள் என்னென்ன? எப்படி ஒது செய்தால் நபி அவர்கள் என் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள்? குளிப்பது எத்தனை வகை? அவை என்னென்ன? இரண்டாவது கேள்வி: எப்படி ஒது செய்தால் அவன் என் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள்? மூன்றாவது கேள்வி: பெருநாட்களுடைய சுன்னத்துக்கள் என்ன? பெருநாட்களுடைய சுன்னத்துக்கள் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்று தஹஜ்ஜுடைய தொழுகையிலே, கியாமுல் தொழுகையிலே எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றும் இன்ஷா அல்லாஹ் 2:30 மணிக்கு கியாமுல் தொழுகை நடைபெறும். அதன் பிறகு தொழுகைக்கு பின்னால் சஹர் சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் எல்லாம் ஒரு உன்னதமான மாதத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றோம். பல அமல்களை செய்திருக்கின்றோம். பல இபாதத்துகளுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு நன்மைகளை வாரி வழங்கியிருக்கின்றான். 1க்கு 70 அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த நன்மைகள் எல்லாம் நாம் நம்மோடு பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய பெருநாளுடைய தினத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பெருநாள் அன்று இந்த ரமலான் முழுக்க செய்த அமல்களை எல்லாம் அன்றே கழிப்பதை போன்று நாம் செய்யக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்திலே இரவு நேரங்களில் நின்று வணங்கினாரோ அவர் முந்தைய செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் நோன்பு நோற்றாரோ அவருடைய முந்தைய செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கினாரோ அவர் முந்தைய செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி நாம் ரமலான் மாதத்திலே நின்று வணங்கியிருக்கின்றோம், கியாமுல் தோன்றிருக்கின்றோம், தராவீஹ் தொழுகை தோன்றிருக்கின்றோம், நோன்பு நோற்றிருக்கின்றோம். இந்த அமல்கள் எல்லாம் செய்த நமக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய முன்னால் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களையும் இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அந்த மன்னிப்பை பெறக்கூடிய நாள், அல்லாஹ்விடத்திலே கூலியை பெறக்கூடிய நாள் ஈதுடைய நாளாக இருக்கின்றது. அந்த ஈதுடைய நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? புத்தாடை வாங்கி அணியக்கூடிய நாம் ஆண்கள் ஆண்களை போன்று அணிய வேண்டும், பெண்கள் பெண்களை போன்று அணிய வேண்டும். ஆண்கள் ஆண்களுக்குண்டான ஆடை அணிய வேண்டும், பெண்கள் பெண்களுக்குண்டான ஆடைகள் அணிய வேண்டும். இன்னைக்கு அதுக்கு மாற்றமாகத்தான் எனக்கு அணிந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்களுடைய ஆடைகள் இன்றைய ஃபேஷனாக வருவதெல்லாம் பெண்கள் எப்படி புர்காவிலோ புடவையிலோ கல் குத்தி கொள்வார்களோ அது போன்று கல் குத்திய ஆடைகள் தான் இன்று ஆண்களுக்கு வந்திருக்கிறது ஃபேஷனாக. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் அந்த ஆடைகள் தான் வாங்கியிருக்கிறோம். நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள், எந்த ஆண் பெண்ணை போன்று ஆடை அணிகின்றானோ, எந்த பெண் ஆணை போன்று ஆடை அணிகின்றானோ அவரை நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். ஆண் ஆணை போன்று இருக்க வேண்டும், பெண் பெண்ணை போன்று இருக்க வேண்டும். ஆணுக்குண்டான அழகு என்பது அவனுக்குண்டான ஆடைகள் அணிந்து காலிலேயோ கையிலேயோ விரல்களிலேயோ எதுவுமே அணியாமல் இருப்பதுதான் ஆணுக்குண்டான அடையாளம். அது தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, கையிலோ காலிலோ அணிவது ஆண்களுக்கு உகந்தது அல்ல. நபியவருடைய சுன்னத்து என்று சொல்கின்றமே, அந்த வெள்ளி மோதிரம் என்பது அது ஒரே ஒரு மோதிரம் தான் அணிந்து கொள்ளலாம். அதுவும் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் எழுத படிக்க தெரியாததின் காரணமாக அடுத்த நாட்டவர்களுக்கு லட்சம் எழுதி கொடுக்கும் பொழுது அவர்கள் சீன் குத்துவதற்காக வேண்டி மட்டும்தான் மோதிரம் அணிந்தார்கள். அப்படி நாம் மோதிரம் அணிவதாக இருந்தால்
வெள்ளி மோதிரத்தை சின்னதாக 4 கிராம் அளவுள்ள மோதிரங்களை அணிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று ஆண்கள் மோதிரம் அணியலாம், வெள்ளி அணியலாம் என்ற அடிப்படையிலே எத்தனையோ விரல்களிலே மோதிரம் போட்டுக்கொள்கிறார்கள். காலுக்கு, கைக்கு, கழுத்துக்கு எல்லாம் நகை போடுவதை போன்று போட்டுக் கொள்கின்றார்கள், செயின் போடுகிறார்கள். இதுவெல்லாம் பெண்களுக்குண்டான அடையாளம். எந்த பெண்ணாவது கழுத்திலோ கையிலோ வளையங்கள் போடாமல் இருந்தால் அந்த பெண்ணை நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள், அந்த பொண்ணை நபி அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். நீ பெண்ணாக இருக்கக்கூடியவள், நீ கழுத்துக்கு ஏதாவது போட்டுக் கொள்ள வேண்டும், கைக்கு ஏதாவது போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கண்டித்திருக்கின்றார். ஆணை போன்று எதுவும் போடாமல் பெண்கள் இருக்கக்கூடாது, பெண்களை போன்று எதையும் போட்டு ஆண்கள் இருக்கக்கூடாது. இது நபியுடைய கட்டளை. அதே சமயத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், யார் பெருமை அடிக்கின்றானோ, யாரிடம் பெருமை இருக்கின்றதோ அவன் சுவனம் செல்ல முடியாது. எதுவரை என்று சொன்னால், ஒட்டகத்தை ஊசியுடைய ஓட்டையிலே ஒட்டகம் நுழையாத வரை அவன் சுவனம் செல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ஒட்டகத்துடைய துவாரம் என்பது எவ்வளவு பெருசாக இருக்கும், ஊசியுடைய துவாரம் என்பது எவ்வளவு பெருசாக இருக்கும். அந்த ஊசியுடைய துவாரத்துக்குள்ளாக ஒட்டகம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமாகாது. அதே போன்று யார் பெருமை அடிக்கின்றானோ அவன் சுவனம் செல்வது சாத்தியமாகாது. ஏன்? பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடை, கண்ணியம் என்பது அல்லாஹுடைய கீழாடை. அதை எந்த அடியான் எடுக்கிறதற்கு விரும்புகின்றானோ, எந்த அடியான் அதை தன்னிடம் கொண்டு வருகின்றானோ அவனை நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசி என்று சொல்லியிருக்கின்றார்கள். யார் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிகின்றானோ அவனுடைய இருப்பிடம் நரகம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னைக்கு பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் ஆடை வாங்கி அணிகின்றோம். அப்படி ஆடை வாங்கி அணியக்கூடிய நாம் நபியுடைய சுன்னத்தான முறையில் நாம் ஆடை வாங்கி அணிய வேண்டும். கரண்டை காலுக்கு மேலால் ஆடை உடுத்த வேண்டும். கழுத்திலோ கையிலோ எந்த வளையலும் இல்லாமல் சுத்தமான, தூய்மையான, பரிசுத்தமான முஃமினாக பள்ளிக்கு வந்து நாம் அல்லாஹ்வை மன்றாடி தொழுது துஆ செய்தோம் என்று சொன்னால், இந்த ரமலான் முழுக்க செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்று அதன் மூலமாக நம்மை அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே பெருமை என்பது நமக்கு சொந்தமானது அல்ல. அந்த பெருமையை விட்டு நாம் முழுமையாக விலக வேண்டும். எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெருமை வந்துவிட்டால் அவன் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுவான். பெருமை அளிப்பவன் நரகத்திற்கு செல்லக்கூடிய என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் தஆலா எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதில் 4 பேரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதில் ஒருவர் யார் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிகின்றானோ அவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார். அதனால் நாம் பெருநாள் என்று ஆடை அணியக்கூடிய நாம் எல்லா நாட்களிலுமே கரண்டை காலுக்கு மேலால் ஆடை அணிய வேண்டும். குறிப்பாக பெருநாள் என்று நாம் புத்தாடை அணியக்கூடிய நாம் அது பெருமையாக கரண்டை காலுக்கு கீழால் அணிந்து கொண்டு பெருமையோடு நடந்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் என்ன ஆகும் தெரியாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாள் என்று நாம் வரும்பொழுது சுன்னத்தான கோலங்கள் இருக்க வேண்டும். அதிகமாக தக்பீர்கள் ஓத வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக தக்பீர்கள் ஓதி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றோமோ அதை கொண்டுதான் அல்லாஹ் நம்முடைய அமல்களுக்கான முழு கூலி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.